வாயா, இங்க வேணாம் சரியா? ஓகே, நானே வரேன். ம். மிஸ்டர் கணேஷ், எஸ் சார். இப்போ உங்களுக்கான கேள்வி. நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க. அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு வர சொல்றீங்க. சரி. நீங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கண்ணு முன்னாலேயே அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட பைக்ல போனா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சனியை ஒளிஞ்சு கழட்டி விட்டுருவேன் சார். ஆயாப்பா, பயங்கரமான ஆள் தான். அந்த சனியை போச்சு விட்டீங்களா இல்ல அடுத்த சனியை தேடுவீங்களா? இல்ல மறுபடியும் ட்ரை பண்ணுவேன் சார். முயற்சியோட யார் நிகழ்ச்சியோட யார்? ஏப்பா நோட் பண்ணிக்கப்பா. அடுத்து என்ன உங்க பேரு? சிவா. மிஸ்டர் சிவா, உங்க லவரோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? சக்தி. சக்தி, சிவசக்தி. வெரி குட். உங்களுக்கான கேள்வி. வேற கேள்வி வேண்டாம், அதே கேள்வி கேட்கலாம். நீங்க பார்க்கும்போது உங்க காதலி சக்தி வேறொரு பையனோட போயிட்டு இருந்தா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என் சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி? ஏதோ அவசியமா போக வேண்டிய வேலை இருந்திருக்கும், அதான் லிஃப்ட் கட்டு போயிருந்திருப்பா. நானும் நம்புவேன். பதில் நோட் பண்ணிக்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறந்த காதலர் தேர்வு போட்டிக்கு கலந்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்தவங்கள்ட்ட நானும் பல பல கேள்விகளை கேட்டேன். ஜோடியாக வந்தவங்க வேறு வேறு பதில் சொன்னாங்க. ஆனால் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு ஒரே பதிலை சொன்ன ஜோடின்னு எடுத்துட்டா சிவா சக்தி என்ற இருவர் தான். அவங்களத்தான் சிறந்த காதலர்களாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். சிவா சக்தி கொஞ்சம் மேடைக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு டிஐஜி ராஜன் அவங்க வந்திருக்காங்க. வாழ்த்து பேசி பரிசு வழங்குமாறு எல்லாரும் சார்பாக கேட்குறேன். ரொம்ப ஆச்சரியம். உடல் 2 உயிர் 1ன்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 100% கரெக்ட். சிவா மனசுல என்ன தோணுச்சோ அதுவே சக்தி மனசிலும் தோணுச்சு. இந்த காதலர்களை போலே எல்லா காதலர்களும் கருத்து ஒருமித்து வாழ்ந்திட வாழ்த்துகிறேன். உங்கள் சார்பிலே சக்தி சிவா இருவருக்கும் பரிசு வழங்குகிறேன். சிவா இந்த குடி. ஏய் நோ கூட இருக்கால வேண்டாம். சிவா கல்யாணத்துக்கு முன்னாடி பயப்படாண்டு. டேய் 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 போதும்டா, நிறுத்துங்கடா. ஏன்டா இப்படி? சிவா இங்க இருந்தா கலாய்ப்பாங்க, வா போலாம். வா பாத்ரா பசங்கடா, இவங்க ஃபுல்லா குடிப்பாங்க போல. நீ வா. ஓவரா குடிக்காதடா. முதல்ல அவங்கள அனுப்புடா. அப்புறம் வீட்டுக்கு கதவு தான் உடைக்கணும். ஏய் மச்சான், அவளை கண்ட்ரோல் பண்ணுங்கடா. அங்க பாரு, குழந்தை தண்ணில விழுந்துருச்சு. போய் காப்பாத்து சிவா. ஐயோ பாவம் சிவா, சீக்கிரம். டேய் யாராவது வாங்கடா, குழந்தை தண்ணில விழுந்துருச்சு. டேய் சீக்கிரம் போடா. டேய் எனக்கு ஸ்விமிங் தெரியாது, ஐ ப்ராமிஸ். டேய் சீக்கிரம் வாங்கடா, குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. டேய் குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுடா. ஏன் நின்னுட்டீங்க? டென்ஷன்ல கத்துற, என்னடா பல்ல காட்டுறீங்க? அங்க பாரு. எனக்கு ஸ்விமிங் தெரியும், உங்களுக்கு ஸ்விமிங் தெரியாதா? சரி சரி போயிட்டு வாங்கப்பா. இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுவோமா? எவனுமே பிளைட் கேட்கலையா? அறிக்கை விடுறது சகஜம் தானே. வியாபாரத்துல அப்படி இப்படி இருக்கு வையா. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. முந்தி வருஷத்துக்கு ஒரு சோப்பு தான் வாங்குவேன், இப்ப 10 சோப்பு வாங்குறேன். ஒரு நாள் அளவுக்கு எங்க சோப்பு சூப்பரா இருக்கு. ரொம்ப புகழாதீங்க தம்பி. நான் சோப்பையா சொன்னேன், அட்டையே சொன்னேன். என்ன அட்டை இது? பிளேட்டே கொடு. பிளேட்டே கொடு. பிளேட்டே கொடு. பிளேட்டே குடியா. எதுக்கு? 25 பேர் வித்தவுட்ல வந்திருக்கோம்ல, பிளேட் ஏறி போகணும்ல. காரணத்துக்கு கேக்குறேன். வாசி சோப்பு வாங்கி ஏபிசிடி சேர்த்தா பிளேட்டை கொடுக்கறோம்னு சொன்னீங்களே, இப்ப பிளேட்டை குடியா. ஏபிசிடி சேர்த்துட்டீங்களா? சேர்த்துட்டோம். எப்படி சேர்ப்ப? ஏபி வரைக்கும் தானே போட்டிருக்க, சிடி போடலையே. நாங்க தான் சிடியை அடிச்சிட்டோம்ல. சிடியை சேர்த்துட்டியா? ஆமா. இந்த புத்தலாட்டத்துக்கெல்லாம் இந்த கம்பெனி படியாது. நாங்களும் வாங்க மாட்டோம். பிளைட் குடுக்காட்டி குடுக்கலைன்னா மார்க்கு அடுத்து முதல்ல கையே, லாஸ்டா அப்புறம் கழுத்து. இந்த பிளைட் என்ன இது? ஓடுமா? ஏன் ஓடாது? பாரியா, ஒரு பெரிய மனுஷன் சொன்ன மாதிரி பிளைட்டை கொடுத்துட்டார்ல, எடுத்துட்டு போடா.
என்னையா அது எங்க ஆத்தாப்பெல்லாம் ஏறுவாங்களா? போற வழியில ஏறிக்குவாங்க போடா. ஏப்பா இது ரொம்ப சின்னமா இருக்கு. மேல போக போக பெருசாயிரும் போடா. போடா போடா. ஏய் மஞ்ச சட்டக்காரன் சொல்லுறதா போறேன், இல்ல உன்னை பொலி போட்டுருவேன். மஞ்ச சட்டக்காரனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இருக்கு ஒரு நாளைக்கு. தம்பி, உண்மையிலே நீங்க மெண்டலா இருந்தாலும் ஒரு சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்துனீங்க பாத்தீங்களா? ரொம்ப நன்றி தம்பி. யோ யார் மெண்டலு? இல்ல யாரு மெண்டல்னு கேக்குறேன். நீ மெண்டல் இவ்வளவு இல்லையா? தெளிவா பேசி அவனை அனுப்பி உனியவும் காப்பாத்தி வச்சிருக்கேன். என்னைய மெண்டலுங்கிறியா நீ? மெண்டல் தெளிஞ்சிருச்சா? திரும்பி வராதா? சரி அதெல்லாம் போட்டோம். எனக்கு கொடுக்க வேண்டிய ராக்கெட்டுங்க. ராக்கெட்டா? யோ சுனிதா வில்லியம்ஸ் கூட என் ஒய்ஃபு மேல போய் காபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காயா. நான் போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரணும். எங்க ராக்கெட் பிக்கப் பண்றதுக்கு நான் எங்கயா போவேன் ராக்கெட்டுக்கு? நாங்கெல்லாம் செவ்வாய்க்கு போயிருக்கோம். நீ புதனுக்கு போயிருக்கியா? போனதில்ல. வியாழனுக்கு போயிருக்கியா? போனதில்ல. வெள்ளிக்கு போயிருக்கியா? போனதில்ல. சனியம் முடிச்சவனே சனிக்காவது போயிருக்கியா? எங்கேயுமே போனதில்லையா? டிடிஎஸ் போக 35,000 ரூபாய் எழுதிருக்கான். ஏய் நூடுல்ஸ், நம்ம ஸ்டாஃப் ரமேஷ் கல்யாணத்துக்கு இன்னும் ரெடி ஆகலையா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? வீட்டில் பெட்டி படிக்கலாம் கட்டி வச்சு தான் நான் வந்திருக்கேன். நானும் இப்போ ரெடி. ரமேஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? என்ன ரிங் ஆகுது? ரமேஷ் தான் கூப்பிட்றான். ரமேஷே என்னப்பா உன் கல்யாணத்துக்கா? நாங்களா? அதை எப்படி வராமல் இருப்போம்? பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறேன். நீ கவலையே படாத, மீட் பண்ணுறோம். ஓகேவா? சிவா கிட்ட பேசிடலாமா? என்ன சிவா, நீ எப்போ கிளம்புற? சக்தி கூட. எது உன் ஆளு கூடயா? ட்ரெயின்லையா? ஜாலியா வாங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2759 ஹைதராபாத் செல்லும் எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்பாரத்தில் இருந்து சற்று நேரத்தில் புறப்படும். டைம் ஆதே, இவனும் இன்னும் வர காணோம். சிவா, என்ன சக்தி இவ்ளோ டிலே பண்ற? ஐயோ வர வழியில ஹெவி டிராஃபிக் டா. அங்க பாரு, டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ட்ரெயின் கிளம்ப போகுது. சாரி. நாராயணன், மூர்த்தி, ஷீலா, சிவா, சக்தி 60. சக்தி உனக்கு 60 வயசா? பலேற நேரமா இது. வா சிவா. ஓகே ஓகே ஓகே. இது மட்டும் தான் நம்ம நாட்டுல ஒழுங்கா சிவா, நடக்குது. வண்டியில ஏறு. இந்த வர. எஸ் ஃபைல ஜெகன் இருக்காரு, பார்த்து வரலாமா? சரி வா. சக்தி, ஏ சக்தி, சொல்லு. உனக்கு ஏதாவது வேணுமா? எது வேணாலும் கேளு. உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு தோணுது? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல கேளு. உனக்கு ஏதாவது வாங்கி தரணும். ஒரு மட்டன் பீட்சா வாங்கிட்டு வரியா? என்ன நெக்கல? நான் சீரியஸா தான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கேள. நம்ம போறது ட்ரெயின்ல, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் சக்தி. எல்லா காதலனும் காதலிக்கு ஐ லவ் யூ சொல்லி ரோஸ் தான் கொடுப்பான். இப்போ உன்னால ரோஸ் கொடுக்க முடியுமா? அவ்வளோதானே? ரோஸ் தானே வேணும்? ஒரு நிமிஷம் இரு. ஹாய் சக்தி. என்ன ரோஸ் கிடைச்சதா? தட்டடா. சிவா, எப்படி? நீ ஆசைப்பட்டு கேட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன். இதெல்லாம் என்ன? உனக்காக நான் என் உயிரையே தருவேன். லவ் யூ சிவா.